ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் 2ஆம் சாமுவேல் புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். இன்று உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வார்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் வணக்கம். தந்தை அவர்களே, 11 அதிகாரம் இந்த 2ஆம் சாமுவேல் புத்தகத்தில் 10 அதிகாரம் வரை ஓஹோ என்று உயர்த்திய தாவீது 11 வீழ்ந்ததை பார்க்கின்றோம். வீழ்ந்தவர் தானா? கடவுள் அவர் பொருட்டு மன வருத்தம் அடைந்தார். மன வருத்தம் அடைந்தவர் கடவுள் அவரை தூர தள்ளிவிட்டாரா? ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நான் உன்னை தூர தள்ள மாட்டேன், குடும்பத்தாருக்கு என்னென்றுமாக நிலைத்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவருடைய இயலாமையினால் அந்த ஒரு பாவச்செயல் நிகழ்ந்தறிவிட்டது, ஒரு உயிர் போயிருக்கின்றது, ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. இனி இந்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவன் பார்வை மாறி இருக்கின்றதா? தாவீது மாறினாரா? அந்த பாவங்கள் சரி செய்யப்பட்டதா? என்ன ஏது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கட்டும் தந்தை அவர்களே. நன்றி நன்றி நன்றி. மிக அழகான ஒரு முன்னுரையாகவும் உடைய வார்த்தைகள் வருகிறது. எப்பயுமே நீங்கள் சொல்கிறது வந்து அழகாக தொகுத்து சொல்லிடுவீங்க. சொன்ன இது வரைக்கும் நடந்தது என்ன என்பதை பற்றி 10 அதிகாரங்களிலே நாம் தாவீதை உயர்த்தி பிடித்தார் விவிலிய ஆசிரியர், எரிச்சிட்ட வரலாற்று நூலாசிரியர். இந்த 11ஆம் அதிகாரத்தில் தாவீதுடைய கிரே ஏரியா என்று சொல்லப்படுகிற அவருடைய மறைந்த வாழ்க்கை பற்றிய அல்லது வந்து ஒரு பாவ வாழ்க்கை பற்றிய செயலையும் நமக்கு படம் பிடித்து காட்டினார். இந்த 12ஆம் அதிகாரத்திலே மிக அழகான ஒரு யுக்தியை இறைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் கடைபிடிக்கிறார். அது வந்து மிக அழகான நேரிய வில்லிலிருந்து புறப்பட்டு போன அம்பு சரியான இலக்கை நோக்கி அடைவதை போல ஒரு பணியை செய்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கதை சொல்லும் திறன் என்பது மிக முக்கியமான ஒன்று. கதை சொல்லும் திறன் என்பது கதைகளை பல்வேறு நிகழ்வுகளிலே பல்வேறு சூழல்களிலே நம்ம கதை சொல்கிறோம். அதே போல் பெரியவங்கள்கிட்ட வந்து நம்ம சதுமணத்தில் வந்து நேரடியாக பளிச்சுன்னு பேச முடியாது. ஒரு கதை சொல்லக்குள்ள என்று போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இறுதியிலே ஐயா இப்படி தானே ஏன் நடந்தது, இதுதானே ஏன் விளக்கம், இது ஏன் இப்படி கோபப்படுறீங்க என்று கேட்கும்போது அவர் அந்த கதையினுடைய நம்மோடு நடந்து வந்தவர் திடீரென்று தான் சுட்டி காட்டப்படும் பொழுது அவருடைய தன்மை மாறும், ஏற்றுக்கொள்ளும் விதம் இருக்கும். இரண்டாவதாக பெரியவர்களிடம் பளிச்சென்று நேரடியாக பேச முடியாது. அவரிடம் மறைமுகமாக அல்லது ஒளிவு மறைவோடு பேசிதான் உண்மையை புரிய வைக்க முடியும். அந்த ஒரு பணியை ஆசிரியர் அழகாக இந்த 12ஆம் அதிகாரத்திலே கையாளுகிறார். இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்வு முழுவதையுமே வரலாற்று நிகழ்வுகளாக சொல்லி சொல்லி திரும்ப 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 சொல்லி நினைவுபடுத்தி கொண்டே தங்கள் வாழ்க்கையை இறைத்திட்டத்தோடு இணைந்து வாழ்ந்து ஆசைப்பட்டவர்கள். பாஸ்கா என்றால், சாபத்து என்றால், யூபிலி என்றால் அதற்கென்று ஒவ்வொரு நிகழ்வுகள், பூரிம் பண்டிகை என்றால் அதற்கென்று ஒரு வரலாற்று பின்னணி இருந்தது. அந்த பின்னணியின் காரணமாக இந்த நினைவு கூறுதலை வைத்து அவர்கள் வாழ்வை மேம்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் குறிப்பாக சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாத்தானுடைய இந்த தாவீது அரசுடைய அரண்மனைக்கு வந்து போகின்ற ஒரு நிகழ்வு என்பது சாதாரண நிகழ்வாக அல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கை புரட்டி போடுகிற ஒரு நிகழ்வாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் போல அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பது போல அடிக்க வந்த கை அணைத்து கொண்டிருப்பதை இந்த நிகழ்வு இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்ப்போமே, 12ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பை பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. நாத்தானின் அறிவுரையும் தாவீதின் மனமாற்றமும். நாத்தானின் அறிவுரையும் தாவீதின் மனமாற்றமும். இங்கே வந்து நாத்தானின் அறிவுரை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய அறிவுறுத்தல், அச்சுறுத்தல், ஆண்டருடைய தீர்ப்பு இதெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை. நாத்தானின் அறிவுரை போதுமானதாக இருக்கிறது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நல்ல மனசார்பு உடைய தாவீது ஒரே ஒரு சின்ன கதை கேட்ட உடனே தன் வாழ்வை புரிந்து கொள்கிறார். அதான் அந்த கதை. அந்த கதை என்னன்னு நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன.
ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. மிக அழகான ஒரு செய்தி. தாவீதுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு கதை சாதாரண கதையாக இருந்தாலும் அதில் இலைமறைக்காக பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். விலைக்கு வாங்கியிருந்தான் என்றால் அவன் இத்தீரான உரியா விலைக்கு வாங்கப்பட்டு தன்னிடம் போர்க்களத்திலே பணிபுரிகின்ற ஒரு வேலையாள். சரிங்களா? அதே போல் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு மகளை போல இருந்தது. எபிரேய மொழியிலே பாத் என்று சொல்வார்கள். அவன் மடியிலே உறங்கியது. ஷெபா, ஜகாப் என்று சொன்னால் தூங்குவது, உறங்குவது, உறக்கம் கொள்வது. பெத் ஷபா. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை ஏது வேறு யாரும் கிடையாது, பெத்ஷெபா தான். அவனுடைய உரியாவுடைய மனைவி தான் என்பதை ஆசிரியர் அழகாக ஒரு மறைமுகமான எபிரேய வார்த்தையை பயன்படுத்தி பாத் ஷபா என்ற ஜகாப் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏறக்குறைய அவருடைய பெயரை மறைமுகமாக சுட்டி காட்டுவதை போல அரசனை சுட்டி காட்டுகிறார். அதே போல் அது விலைக்கு வாங்கப்பட்டதாக இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு மகளை போலவே இருந்தது என்று சொன்னால் அது எவ்வளோ உரியாவுடைய பிரியமான மனைவி, அன்பான மனைவி, ஒரு குடும்பத்திற்குள்ளாக பாசத்தையும் நேசத்தையும் கட்டி காத்த ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் அது அவனுக்கு பிரியமாக வேண்டான்னு ஒதுக்கியோ வேண்டான்னு துரத்தி விட்டோ தனிமையில் வாழ்ந்த மனைவி அல்ல, அவருடைய குடும்பத்திற்குள்ளாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகு பதுமையாக இருந்த ஒரு மனைவி என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிப்போமே. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு அவன் உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை பிடிப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை பிடித்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். இந்த வழிப்போக்கன் என்பது உன்னுடைய இச்சையின் வாழ்வு. ஏதோ ஒரு எண்ணம் அப்படியே ஃப்ளாஷாக வருது, வந்து போகிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை அவன் எப்படி வேணாலும் மாற்றியிருக்கலாம். பார்த்தது தப்பு, அல்லது பேசுகிறது தப்பு, விசாரித்தது தப்பு, அல்லது கூப்பிட்டு தப்பு, அவளோடு உரையாடியது தப்பு, உறவாடல் தப்பு, இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல அவன் இருக்கலாம். எபிரேய சட்டப்படி உதாரணத்து பார்த்தோம் என்றால் லேவியர் 20:10 வாசிப்போமே. மற்றவரின் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். மற்றவனுடைய மனைவியோடும் உறவு கொள்கின்ற போது அந்த பெண்ணும் அந்த மனிதனும். அதே போல இறைச்சட்ட நூல் 22:22 வாசிப்போமே. ஒரு மனிதன் மற்றவனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணோடு படுத்தவனும் ஆகிய இருவரும் சாக கடவர். இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்று. இது இஸ்ராயலுக்கே ஒட்டுமொத்த இஸ்ராயலுக்கே நடக்கின்ற தீமையை அகற்று. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் சாக வேண்டும். தாவீதினுடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனை மரண தண்டனை தான். அதுதான் மிகுன்று. ஆனால் ஆசிரியர் அதை சொல்லாமல் மாற்றாக கொண்டு போகிறார். பேரிரக்கமுள்ள அன்பு உன் மீது இருக்கும், என் பேர் அன்பினால் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் அதே சமயம் அன்பாகவும் இருக்கிற என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டி அந்த வழிபோக்கனுக்குரிய எண்ணத்தில் இருந்து அவனுக்கு சமைத்து போடுவதற்காக இந்த வறியவனுடைய ஏழையினுடைய ஒற்றை ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைத்து அவனுக்கு விழுந்தார்கள். அப்போ தாவீது ஒன்று என்ன சொல்கிறார் பாருங்களேன். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். தாவீதுடைய மனசாட்சி என்பது ஒரு மென்மையான மனசாட்சி, உண்மையான மனசாட்சி, உயிருள்ள மனசாட்சி. அதாவது கதை கேட்குறாரு. கதை கேட்கல ஒரு வழிபோக்கன், ஒரு செல்வந்தன், ஒரு வறியவன், ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அவன் சமைத்தான் என்று கேட்டவுடன் பதைத்து கொண்டு வருகிறான். நீதியை இருக்கையில் அமர்ந்திருக்கிற அந்த தாவீது உடனே தீர்ப்பு வழங்குகிறான். 1க்கு 4 மடங்காக திருப்பி தர வேண்டும், இதை செய்தவன் சாக வேண்டும் என்று சொல்லி இரக்கமின்றி அவன் இவ்வாறு செய்ததால் இந்த 4 காரியங்களும் தாவீது செய்கிறார். வழிபோக்கனாக வந்த அந்த இச்சைக்குரிய எண்ணத்திற்காக அந்த ஒரு ஏழை ஆட்டுக்குட்டியை தனதாக்கி கொண்டார். அதை தடுக்க வந்த தடையாக இருந்த உரியாவை கொலை செய்கிறார். அதனால் இந்த தீர்ப்புக்கு முற்றிலுமான மனிதர் அவர் தான். ஆனால் அவருக்கு தெரியல. அவருக்கு நல்ல மனசாட்சி இருந்தது. யாருக்காக? அடுத்தவருக்காக. அவனுக்குள்ளாக இருந்து அது செத்து போயிருந்தது. அதை சுட்டி காட்டத்தான் கடவுள் நாத்தானை அனுப்புகிறார். இந்த நாத்தான் சொல்கிற வார்த்தை பாருங்களேன். அப்போது நாத்தான் தாவீதிடம்,
நீரே அந்த மனிதன். அதுதான் எபிரேய மொழியில் ஹத்தா ஹாயிஷ், யூ ஆர் தட் மேன், யூ ஆர் தட் மேன், ஹத்தா ஹாயிஷ் ஹூ என்று சொல்வார்கள். மிக அழகான ஒரு வாக்கியம் அது, நீயே அந்த மனிதன். அப்போ தான் தாவீது வந்து பளிச்சுன்னு அப்படி முகத்தில் அரைஞ்ச மாதிரி பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்திருக்க, என்று ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே நொறுங்கி போய் கீழே உட்கார்கிறார். அப்போ தொடர்ந்து நாத்தான் பேசுகிறார், வாசிங்களேன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை துடிப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கை நின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவனுடைய மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன். இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாக கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய்? நம்ம அந்த முதன் பகுதியான இந்த ஆண்டுடைய வாக்கு மிக அருமையான வாக்காக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து 5 விதமான காரியங்களை கடவுள் செய்கிறார். காட் ப்ரொடெக்ட்ஸ் ஹிம், சவுலின் கரங்களிலிருந்து அவனை பாதுகாத்தார். காட் அனாயின்ஸ் ஹிம், தாவீதை கடவுள் சாமுவேலின் கரங்களினாலே திருப்பொழிவு செய்தார். 3ஆவதாக ஒரு பொசிஷனை தருகிறார். ப்ரொடெக்ஷன், பவர், பொசிஷன் எல்லாமே ஆண்டு தரார். இந்த பொசிஷன் கொடுக்குறார். என்ன பொசிஷன் கொடுக்குறாரு? மற்ற எல்லாரும் விட தலைவனாக, படைத்தளபதியாக, சவுலின் நம்பிக்கைக்குரியவராக, சவுல் சொன்ன இடங்களிலெல்லாம் இவர் சென்று வெற்றியை பெற்றுக்கொண்டு வருகிறவராக பதவியை கொடுத்தார். அதே போல பொசஷனை கொடுக்கிறார். பொசஷன், சவுலுக்கு இருந்த அத்தனை காரியங்கள், அத்தனை மனைவியர்கள், அத்தனை ஹெரம் என்று சொல்வார் எபிரேய மொழியிலே. அவர் அந்தப்புறம், அவருடைய தோட்டம், மனைவி, துறவு எல்லாம் இவனுக்கு சொந்தமாக்கினது. சவுலினுடைய எல்லா காரியங்களும் இவனுக்கு சொந்தமாக மாறியது என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக பார்த்தால் சவுலுக்கு இருந்த அத்தனை அதிகாரத்தையும் தாவீதுக்கு ஆண்டவர் தந்தார். இந்த வகையில் பார்க்கும்போது அனாயிண்டிங்கு, பவர், பொசிஷன், அத்தாரிட்டி எல்லா வகையிலும் தாவீதை நிறைவுபடுத்தினார். இதெல்லாம் போதாதுன்னாக்க நீ ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னால் இன்னும் மிச்சமாக வாரி கொடுக்க நான் தயாராக இருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? இத்தீனான உரியாவுடைய மனைவியை உனதாக்கி கொண்டாய். அம்மோனுடைய வாளால் உரியாவை நீ கொன்று போட்டாய் என்று சொன்னார். எவ்வளவு ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த ஒரு ஒத்த ஆட்டுக்குட்டி அவன் பிடுங்கி சமைச்சி அடித்து சமைச்சி அதை விருந்தாக போட்டு அதில் அவன் பெரிய இன்பம் கண்டது போல் வாய் பேச முடியாமல், நீதிக்காக போராட முடியாமல், நீதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து போன ஒரு வாயிருந்தும் கேட்க முடியாமல் தவித்து போன அந்த உரியாவை நீ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மறைமுகமாக சொல்லப்படுகிறது. உரியாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, ஆனால் ஒன்றும் செய்ய இயலாதவனாக இருக்கிறான். செய்த வாயை திறந்தால் அவன் கொல்லப்படுவான் என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவன் தாவீதுக்கு எதிரான நீதியின் போராட்டத்தில் மௌனமாய் போராடுகிறான். ஒரு ஆட்டுக்குட்டியானது கத்தி 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 சாவதற்கு முன்பாக தன் எதிர்ப்பையும் உயிருக்கான போராட்டத்தையும் காட்டுவது போல உரியா போராடி இருக்கிறான். அந்த போராட்டத்தை சற்றும் மதிக்காமல், சற்றும் நினைவு கூறாமல், சற்றும் எண்ணி பார்க்காமல் அவனுடைய கரங்களிலேயே கடிதத்தை எழுதி கொடுத்து இவனை போர் முனையிலே போர் கடுமையாக நடக்கும் இடத்திலே இவனை நிறுத்தி இவனை விட்டு பின்வாங்கு என்று எழுதப்பட்ட கடிதத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அதான் இதெல்லாம் கொடுத்தேன், அது அனாயிண்டிங் கொடுத்தேன், பொசிஷன் கொடுத்தேன், பவர் கொடுத்தேன், பொசிஷன் கொடுத்தேன், அத்தாரிட்டி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். இது பத்திரம்னா நான் நின்னோடு கொடுத்துருப்பேன். ஆனால் நீ எதையுமே கேட்காம ஒரு உரியாவுடைய இன்னசென்ட்டான ஒரு உரியாவை, மாசற்ற உரியாவை நீ கொன்று போட்டாயே என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதான் நான் சொன்னேன், அந்த 11ஆம் இறுதியில் சொன்னேன், த பிளட் ஆஃப் உரியா ஸ்கிரீம்ஸ் லவுடர் than the blood of Abel என்று நான் சொன்னேன். ஆபேலின் ரத்தத்தை விட இந்த உரியாவுடைய மௌன அலறல் மிக சப்தமாய் கேட்கிறது என்று நான் சொன்னேன். அந்த ஆண்டுடைய கரங்களில் வருகிறது. யாருமே கேட்கலன்னா நம்மளை கேட்கறது யாருமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் கேட்பார். அந்த கடவுள் கேட்கும் கடவுளுக்கு நாம் கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாருமே கேட்கல அப்படின்னா கடவுள் கட்டாயம் கேட்பார். அப்படி கேட்கும் கடவுளுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. இது மிக முக்கியமான ஒரு கட்டளை. சில சமயத்தில் நம்மளை கேட்குறது யாருமே இல்லை, யார் கேட்டுருவானா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்னும்போது ஆண்டவர் மீது கவலையாக நிமிர்த்தி விட்டு அவர் உண்மையில் அக்கறையாக இருக்கிறார் என்ற ஆண்டோடைய வாக்குறுதி நிறைவேறும் பொழுது நாம் நிச்சயமாக தவிடுபடியாக மாறுவோம். அதான் தாவீது சொல்கிறார். தொடர்ந்து நாத்தானுடைய வார்த்தையிலே வாசிப்போம். இனி உன் குடும்பத்தை விட்டு வாள் என்றுமே விலகாது, ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியனான உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்,
உன் குடும்பத்திலிருந்தே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்படைப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். இந்த இடத்துல 3 காரியங்களை இறைவாக்கினர் எச்சரிக்கையாக சொல்கிறார். ஒன்று, உன் குடும்பத்தை அழிப்பதற்கோ உன் குடும்பத்தில் தீமை வருவதற்கோ வேறொரு குடும்பத்திலிருந்தோ வேறொரு நாட்டிலிருந்தோ வேறொரு இனத்திலிருந்தோ அவர்னு அவசியம் கிடையாது. உன் குடும்பத்திலிருந்தே கரையான் புற்று மண்ணில் தான் இருக்கும். நம்ம மண்ணிலேருந்தே அப்படி வரும். எந்த அளவுக்கு 5 அடி உயரம் இருக்கிறாங்க, 5 அடி உள்ள அஸ்திவாரம் போட்டு வச்சுருக்கோம். அதுபோல் கரையான் புற்றை போல உன்னுடைய இடத்திலே இருந்து ஒரு புற்றுநோயை உருவாக்குவேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, நீ பட்ட பகலில் உனக்கு அந்த தீங்கு செய்வேன். ஏன்னா நீ இருட்டில் மறைவில் செஞ்சதை, நீ மறைவில் செய்ததை, அதான் பைபிளில் சொல்கிற மாதிரி காதோடு காதாக கடத்தி கூரை மீது இருந்து அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் நீ தனியே மறைவாய் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியவில்லை நினைத்து கொண்டு செய்தாயே, அதை பட்ட பகலில் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படை வர சொல்வார். நீ மறைவாக இத்தினுடைய மனைவியாகிய உரியாவுடைய மனைவியாகிய பெத்சேபாவோடு படுத்தாய். உன் மனைவியரோடு பட்ட பகலிலே மற்றவர்கள் படுப்பார்கள், பலர் பார்க்கும்படி படுப்பார்கள். அதை உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் என்று சொல்கிறார். கடவுளுடைய கோபம் எவ்வளோ பெரிய கோபமாக இருக்குது. நீதியுள்ள கடவுள் தான், ஆனால் இரக்கமுள்ள கடவுளும் கூட. இரக்கமுள்ள கடவுள் தான், ஆனால் அவர் நீதியுள்ள கடவுளும் கூட என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீ இரக்கம் மட்டும் இருப்பதனால் அவருடைய நீதியை மறந்து போனோம் என்றால் நாம் சீஃப் கிரேஸ்க்காக ஆசைப்படுகிறோம் என்று வால்டர் காஸ்பர் சொல்கிறார். மெர்சி இஸ் த நேம் ஆஃப் காட் என்ற பெயரிட புத்தகத்திலே அவர் சொல்கின்றது தான். ஒரு கடவுள் இறக்கமே உருவாகியிருக்கிறார். அந்த நீதியற்ற இறக்கம் நமக்கு காட்டுவார் என்று நம்ம எதிர்பார்ப்பது சீப் கிரேஸ், ஒரு மிக மலிவான சரக்காக இறக்கத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் என்பது அர்த்தமாகும் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நீதியுள்ள கடவுள் எந்த விதத்தில் கடுமையாக கூறுகிறார். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்படைப்பேன் என்று சொல்கிறார். அடுத்த பகுதிக்கு போமே. அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். அதாவது கண்கள் திறக்கப்படுகிறது. இதுவரைக்கும் காமமும் இச்சையும் அவனை உள்ளத்தை மறைக்க, செய்த தப்பை மூடி மறைக்க வேண்டும் என்ற நயவஞ்சக எண்ணம் அவரிடம் இருக்க, அந்த பார்வையிலிருந்து அந்த செதில் விலகுகிறது. அந்த செதில் விலக, திரைச்சீலை விளக்கப்பட, உண்மையை உண்மையாக பார்த்த அவர் மனம் நொறுங்கி உள்ளம் உணர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன். அப்பயும் பாருங்கள், இத்தியனான உரியாவுக்கு எதிராக பாவம் செய்தேன், பெத்சேபாவுக்கு எதிராக பாவம் செய்தேன் அல்ல, மனிதருக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிரான பாவம். அதான் நான் சொல்வேன், இறைவாக்கினர் புத்தகம் நடத்தும் போது வகுப்பில் மாணவர்களுக்கு சொல்வேன், த கிரைம் அகெயின்ஸ்ட் த புவர் இஸ் அ கிரைம் அகெயின்ஸ்ட் காட். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஒரு எளிய இத்தியனான ஒரு உரியாவினுடைய மனைவிக்கு செய்த துரோகத்தினால ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் குற்றம் செய்தேன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனிதருக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு குற்றமும் ஆண்டவருடைய நீதியை பாதிக்கிறது, நீதியை நம் மீது நம் தலை மீது கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த பகுதி வருகிறது. அடுத்த வாசிப்பமே. நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உமது பாவத்தை நீக்கிவிட்டார், நீர் சாக மாட்டீர். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உமக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்கவே அது நோயுற்று சாக கிடந்தது. இதில் 2 செய்திகள் அழகாக சொல்கிறாரு. ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும் பொருட்டு தாவீது செய்த செயல் ஆண்டவருக்கு எதிரான செயல் மட்டுமல்ல, ஆண்டவரின் கண்களில் ஆண்டவரை இழிவாக காட்டுகின்ற ஒரு நீயே எப்படின்னா உங்கள் சாமி அப்படி தான் இருப்பார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூடிய ஒரு செயலாக இருந்ததனால் அந்த குழந்தை சாகும் என்று சபிக்கிறார். அப்போ பெத்சேபா பெற்றெடுத்த குழந்தை கருவுற்றிருக்கிற என்று செய்தி அனுப்பினால் இப்பொழுது அவருடைய மனைவியாகிவிட்டால் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை கடவுளுடைய ஆவி சக்தி தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. அதை பற்றிய செய்தி தான் அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். இப்பொழுது நம்ம பார்த்த 15 வசனங்களிலே ஒரு 3-4 செய்திகளை நம்ம கட்டாயம் பார்த்தே ஆகணும். முதலாவது, ஒரு மெல்லிய மனச்சான்று என்று சொல்வார்கள். இனிமையான உயிரோட்டம் மிகுந்த ஒரு மனசான்று என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவறுது பெருசு கிடையாது. ஆனால் நம்ம தப்பு செஞ்சிட்டோமே உணரும் போது அதற்காக மனவருத்தப்படவும் அதற்காக பரிகாரம் செய்யவும் தோணக்கூடிய ஒரு நல்ல மனசான்று நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தாவீது தப்பு பண்ணார், திட்டம் போட்டு தப்பு பண்ணார், திட்டம் போட்டு மூடி மறைச்சார், பிளான் பண்ணி அதை அந்த தடையுமே இல்லாத மாதிரி அழிச்சார்.
ஆனால் தப்பு என்று சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். கண்கள் திரைச்சீலை விலக, கண்களுடைய செதில் பார்வை மறைய அவர் உற்று பார்த்தார். யாரை உற்று பார்த்தார்? தன்னை உற்று பார்த்தார். அகத்தே பார்த்தார். தன் அகத்தே பார்த்தார். தனக்குள்ளாக உற்று பார்த்து, ஐயோ நானா இவ்வளவு கேவலமா, இவ்வளவு இழிவா, இவ்வளவு மோசமாகவா, இவ்வளவு இச்சைக்குரியவனாகவா என்று அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மகனான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டார். அந்த எப்போ தெரியுமா நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் மீளவே முடியாத வாழ்க்கையாக போகுது. மனசாட்சியை சாகடிச்சுட்டு வாழ்கிறோம் பாருங்கள், அந்த வாழ்க்கை. அது எப்படி? தொடர்ந்த பாவங்களினால் பாவமே இல்லாதது போல் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அந்த கெட்ட வார்த்தை ஸோ ஃப்ரீக்குவெண்ட், அவ்வளோ நிறைய தடவை பேசி பழகிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறது ஒரு இயல்பாக மாறிடுமே ஒழிய அது ஒரு பாவமாகவோ, அடுத்தவர் மனதை புண்படுத்துவதாகவோ, அடுத்தவருடைய வாழ்க்கையினுடைய எண்ணத்தை சரணப்படுத்துவதாகவோ இருக்குதாக நினைக்கவே மாட்டார்கள். நம்ம ஒரு இயல்பாக மாறிவிடுகிறது. அந்த இயல்பாக பாவம் மாறும்போது நம்முடைய மனசாட்சி நாம் கொன்று விட்டோம் என்று அர்த்தமாகும். இயல்பாக நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு மனசாட்சி, எப்பயுமே மனசாட்சியாக உயிருள்ள மனசாட்சியாக, மென்மையான மனசாட்சியாக, டெலிகேட் மனசாட்சியாக, அல்லது உயிரோட்டம் மிக்க சக்தி உள்ள மனசாட்சியாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனிதனுக்கு கடவுளின் குரலொலியாக உள்ளத்திலிருந்து பேசுவது மனசாட்சி என்று பவுலடிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது கடவுளின் குரல். அந்த கடவுளின் குரலை அணைச்சிடக்கூடாது. அந்த கடவுளின் குரலை நம்ம அறுத்தறிஞ்சிடக்கூடாது. அந்த கடவுளின் குரலுடைய கழுத்தை நெரிச்சு நம்ம கொன்றக்கூடாது. அது தாவீது அந்த நல்ல மனசாட்சி பெற்றிருந்ததால் தவறே செய்த பிறகும் அவர் தவறை சுட்டி காட்டும் போது தவறை ஏற்றுக்கொண்டார். முதலாவது. இரண்டாவதாக, கடவுள் இரக்கமுள்ளவர், அதே சமயத்தில் நீதியுள்ளவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரக்கமுள்ள கடவுள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். ஆனால் நீதியின் பக்கத்தில் வரும்போது அவர் நீதியுள்ளவராக நடந்து கொள்வார். நம்மால் யாருக்கு தீங்கு இழைக்கப்படுகிறதோ அவர்கள் முன்பாக நீதி வழங்கும்படி அவர் நீதிபதியாக இருந்து நம் பக்கம் செயல்படுவார். நம்முடைய ஜெபங்களிலே கூட அடக்கச் சடங்கிலே இப்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இவருடைய ஆன்மாவை நீதியுள்ள நடுவராக அல்லாமல் இரக்கம் மிகுந்த தந்தையாக, மெய்ப்பனாக இவர் ஆன்மை கரங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் என்று சொல்வோம். அவர் நீதியுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆனால் அந்த நீதிக்கு முன்பாக நாம் தலைவணங்கியே ஆக வேண்டும். யார் முன்பாக தலைவணங்கவில்லை என்றாலும் நிறைவு முன்பாக தலைவணங்கியே ஆக வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஒரு சில தப்பெல்லாம் செய்வோம். தப்பை செஞ்சுட்டு நம்மளை கேட்குறது யாருமே இல்லை, மனைவியாகட்டும் பிள்ளையாகட்டும் யாரும் வாயத்தரத்து கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிருப்போம் பாருங்க. அப்படி நினைக்கும் போது கடவுள் கேட்பார். யாருமே கேட்கலன்னா கடவுள் ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நம்மை பார்த்து கேட்பார். நாம் அந்த இடத்துல கடன் கொடுத்தே ஆக வேண்டும். we are accountable for everything that we undertake, everything that we decide, everything that we do. அதை நம்ம மறந்துடவே கூடாது. we are accountable. ஒவ்வொருக்கும் அதுதான் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், தப்பை பண்ணவன் தண்ணி அனுபவிச்சே ஆகணும். அந்த நீதியின் குரலுக்கு நாம் தலைவணங்கியே ஆக வேண்டும். அந்த நீதியின் குரலாக இறைவன் நம்மை காண்பார். அந்த கருத்தை நம்ம மறந்துடவே கூடாது. தாவீதிடம் பார்க்குற இனிமையான குணம், இன்னொரு நல்ல குணம் என்னன்னாக்க, தவறை உணர்ந்த பிறகு ஆண்டவர் கொடுத்த தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவருக்குள்ளாக வருகிறது. ஆண்டவர் குழந்தையை தாக்க அது சாக கிடந்தது என்ற பொழுது தாவீது உடனடியாக இறங்கி போய் மன்றாட ஆரம்பிப்பார். இறக்க மிகுந்த கடவுளிடம் தன்னுடைய இறக்கத்திற்காக மன்றாட ஆரம்பிப்பார். அது அடுத்த பகுதியாக நமக்கு காணப்படுகிறது. அதை நம்ம வாசிப்போம். தந்தை அவர்களே, அடுத்த பகுதி கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறு நெருடல் சொல்லுங்களேன். ஏழையின் சார்பாக இறைவாக்கில் பேசிட்டார். அரசன் சார்பாக அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாங்க. இந்த அரசு செஞ்ச தப்புக்கு அவன் பொண்டாட்டிங்க என்ன செய்வாங்க? ஒரு தண்டனை ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, அவன் குடும்பத்திலேருந்தே உனக்கு சூழ்ச்சி வரும், கத்தி வரும், உன்னுடைய பொண்டாட்டிங்க எல்லாரையும் நான் ஒன்றத்துக்கிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிறாருங்களே. பாவம் இல்லை அவங்க. இவன் தெரிஞ்ச அரசு செஞ்ச தப்புக்கு அவன் மனைவிமார்கள் என்ன செய்வாங்க? இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி சாமி இதை எடுத்துக்கிறது? இல்லை, இந்த ஐடியா ஆஃப் ரெட்ரிபியூஷன் என்று சொல்வார்கள். அந்த ஐடியா ஆஃப் ரெட்ரிபியூஷன். இப்போ நம்ம தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்க வேண்டும், நல்லது செஞ்சோம்னாக்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது பழைய ஏற்பாட்டு கோட்பாடு. இப்போ தாவீது செய்த தவறுக்காக அவன் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அதான் பாருங்களேன், என்னை நேசிப்பவனுக்கு 1000 ஆண்டு வரைக்கும் அவனுக்கு நான் இரக்கத்தை காட்டுவேன்னு சொல்வார். அதே சமயத்தில் எனக்கு எதிராக தீமை செய்தவர்களுக்காக 3ஆம் 4ஆம் தலைவர் வரைக்கும் அவளுக்கு நான் தண்டனை நீதியை நிலைநாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கோட்பாடின்படி
தவறு செய்தவர் யாரோ அவருக்கு ஆணுடைய நீதியின் பக்கம் தலைவணங்கியாக வேண்டும். அந்த தலைவர் அந்த நீதி கொல்லெட்ரல் டேமேஜை நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இப்போ தாவீது உரியாவை கொல்ல போகும்போது யோவாபு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டார். அது போல் இந்த இடத்துல நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். தாவீது பண்ண தவறுக்காக அவரை சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள். அவருடைய கால்நடைகள், அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய வீடு மனைவி சொந்தம் சூழல் எல்லாமே. ஒரு கட்டத்தில் தாவீது ஊரை விட்டு ஓட வேண்டியதாக இருக்கும். ஊழட்டு ஓட வேண்டியது மீண்டும் எப்படி சவுலின் கரங்களுக்கு தப்பி அவர் ஓடினாரோ அதே போல் சொந்த மகனாலே துரத்தப்பட்டு நகரை விட்டு வெளியே ஓடிப்போய் மகனுக்காக சாகவும் கூடாது மறிக்கவும் கூடாது என்று இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தாவீதே தள்ளப்படுவார் என்பதை பிற்பகுதியில் நம்ம வாசிக்க போகிறோம். இதெல்லாமே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குறுதி. இனி இதயங்களே எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆனால் இப்போ குழந்தை இறந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் எந்திரிக்கிறார், எண்ணெய் பூசிக்கொள்கிறார், குளித்து கொள்கிறார், உடையை மாற்றிக்கொள்கிறார், ஆலயம் செல்கிறார், தொழுகிறார், திரும்பி வருகிறார்.